உங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேலெல்லாம் பயம் இருந்தாலும் அது மேலே ரொம்ப ஆர்வம் உள்ள ஆளா நீங்கள்? நான் அந்த மாதிரி தான். போன எபிசோடில் எங்கள் அம்மா அந்த கிழவியை பற்றி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நான் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன்றனால அந்த கிழவி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ நேரம் பாத்ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஓரமாக ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சத்தம் வேறு எதுவும் இல்லைங்க. இந்த காற்று வேகமாக அடிக்கும்போது பாத்ரூம் டோரில் சின்னதாக ஏதாவது கேப் இருந்தால் அந்த கேப் வழியாக காற்று வரும்போது வர சத்தம் தான் அது. அந்த வயசில் நமக்கு எதுவும் தெரியாதுன்றனால ஒரு பேய் கதையை கட்டி விட்டாங்க. எனக்கு அது தெரியாதனால எனக்கு அந்த கிழவி அந்த பாத்ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்துடணும்னு ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஐடியா வந்துச்சு. எங்கள் வீட்டு பாத்ரூம் கதவுக்கு மேலே செவுத்துக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் பாத்ரூம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சர்வீஸ் ஏரியா, கிட்டத்தட்ட பால்கனி அதை ஒட்டி தான் இருக்கும். அந்த சர்வீஸ் ஏரியா கிரில்லில் ஏறி பார்த்தா அந்த பாத்ரூமோட கேப்பை பார்க்க முடியும். ஒரு நாள் அன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதே மாதிரி சத்தமும் வந்துச்சு. சரி யாருக்கும் தெரியாமல் பாத்ரூம்னு கிரில்லு மேலே ஏறி உள்ளே பார்த்தா எங்கள் அப்பா பாத்ரூம்குள்ளே இருக்கார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்து நேராக கிச்சனுக்குள்ளே போனார். இப்போ இருக்கிற மாதிரி ஆர்ஓ ஃபில்டர்லாம் இப்போ கிடையாது. ஒரு பெரிய ஸ்டீல் வாட்டர் ஃபில்டர் இருக்கும், அதுக்குள்ளே 2 ஃபில்டர் கேண்டில் இருக்கும். ஒன்று கிட்டத்தட்ட ஒரு உலக்க மாதிரி இருக்கும். அதில் ஒன்று கழட்டி, ஏண்டா இந்த மாதிரி தான் யாராவது பாத்ரூம்குள்ளே இருந்தால் எட்டி பாப்பியா, எங்கேருந்து இதை கற்றுக்கிட்டேன்னு அட்டி பொழக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அடியை தாங்க முடியாமல் அம்மா தான் உள்ளுக்குள்ளே ஒரு கிளவி இருக்குன்னு சொன்னாங்கன்னு அவங்கள மாட்டி விட்டேன். அப்போ தான் அடி கொஞ்சம் நின்றுச்சு. அந்த அடி எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்திருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. பட் அந்த மொமெண்ட்லேருந்து எனக்கு பேய் மேலே இருந்த பயம் எங்கள் அப்பா மேலேயும் வந்துருச்சு. அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு நான் சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணேன்றதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சேட்டை செஞ்சு செம்ம அடி வாங்கியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை இன்னும் ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.